வெல்கம் டு டீ கடை கிச்சன். வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம ஏரியாக்களில் எல்லா பக்கமும் இப்போ மழை பெய்ய ஆரம்பிச்சிருச்சு. எல்லா பக்கமும் நல்ல ஒரு கூல் கிளைமேட் வந்துருச்சு. இந்த டைமில் ஈவினிங்கில் ஏதாவது சாப்பிடணும் அப்படின்னு சொல்லி நம்ம நினைப்போம். சாயந்தர நேரம் அந்த மழை பெய்யும்போது இந்த மாதிரி ஒரு சிம்பிளான ஸ்நாக்ஸ், அதுவும் வீட்டில் இருக்கிற குட்டி குட்டி பொருட்களை வச்சு நல்ல அருமையான ஒரு ஸ்நாக்ஸ் ரெசிபி தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். இந்த குட்டி போண்டா போடுறதுக்கு உங்களுக்கு 10 நிமிஷம் டைம் இருந்தாலே போதும். ரொம்ப ஈஸியாகவே நீங்கள் போட்டு முடிச்சிருவீங்க. இந்த குட்டி போண்டாவுக்கு ஒரு சூப்பரான சைடிஷ் வேறு இன்றைக்கி ரெடி பண்ணியிருக்கோம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இப்போ வாங்க நம்ம போண்டா போடுறதுக்கு ரெடி பண்ணலாம். இந்த மழைக்கால குட்டி போண்டா போடுறதுக்கு நம்ம வீட்டில் இருக்கிற இட்லி மாவே போதுமானது. இப்போ நம்ம வீட்டில் அரைச்சி வச்சுருக்கிற இட்லி மாவுலேருந்து ஒரு 2 கப் அளவு, அதாவது நம்ம மெஷர்மெண்ட் கப்பில் ஒரு 2 கப் அளவுக்கு இதை எடுத்துருக்குறோம். இந்த மாவில் ஒரே ஒரு வெங்காயம், பெரிய சைஸ் வெங்காயம் எடுத்து நல்லா பொடுசாக வெட்டி இதில் சேர்த்துக்குருவோம். இது கூடவே கொஞ்சம் மல்லி இலை, கொஞ்சம் கருவேப்பிலை எடுத்து நல்லா பிச்சு இதில் சேர்த்து போட்டுக்குருவோம். அடுத்ததாக மிளகாய் ஒரு 2 எடுத்து சின்ன சின்னதாக நறுக்கி இதில் சேர்த்துக்கலாம். அடுத்ததாக ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துருக்குறோம். கூடவே ஒரு 1/4 டீஸ்பூன் அளவு பெருங்காய பொடி சேர்த்தாச்சு. அடுத்ததாக நம்ம காரத்துக்காக ஒரு 3/4 டீஸ்பூன் அளவுக்கு வத்தப்பொடி சேர்த்துருக்குறோம். காரம் உங்களுக்கு அதிகமாக தேவைன்னா நீங்கள் கூட போட்டுக்கலாம். அடுத்ததாக ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்குருவோம். நம்ம ஏற்கனவே இட்லி மாவில் பாதி உப்பு இருக்கும், அதனால தான் நம்ம இதில் அரை டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்குறோம். இப்போது இது எல்லாத்தையுமே நல்லா ஒன்றா பிசைஞ்சு விட்டுடலாம். இப்போ இது எல்லாத்தையுமே நல்லா ஒன்றா கலந்து விட்டுட்டு அடுத்து மொறுமொறுப்புக்காக நம்ம ஒரு 3 டீஸ்பூன் அளவுக்கு ரவை சேர்த்துக்குருவோம். ரவை சேர்த்ததுக்கப்புறம் 1 டீஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு சேர்த்துருக்குறோம். இந்த அரிசி மாவு இப்போ நம்ம கம்மியாக தான் சேர்த்துருக்குறோம். இப்போ மாவு பிசைஞ்சு முடிச்சுட்டு நமக்கு தேவைன்னா எக்ஸஸாக சேர்த்துக்கலாம், அதனால் ஒன்றும் இல்லை. இப்போ இந்த மாவு எல்லாத்தையும் நல்லா ஒன்றா பிசைஞ்சு விட்ருவோம். இதுக்கு அடுத்து இது ஒரு 10 நிமிஷம் மட்டும் ஊறணும். ஏன்னா நம்ம ரவை சேர்த்துருக்கிறதுனால கொஞ்சம் ஊறுனா அந்த மொறுமொறுப்பு நமக்கு நல்லா கிடைக்கும். அதனால் ஒரு 10 நிமிஷம் இதை ஊற வச்சுட்டு அடுத்ததாக நம்ம சட்னியை ரெடி பண்ண ஆரம்பிச்சிடலாம். இன்றைக்கி நம்ம ஒரு வித்தியாசமான ஒரு சட்னி வைக்க போகிறோம். இதுக்கு ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துருக்குறோம். எண்ணெய் லேசாக சூடாகி வந்தோடனே அதில் ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு சேர்த்துருக்குறோம். அதாவது குழம்புக்கு போடுற கடலைப்பருப்பு. இந்த பருப்பு எல்லாமே எண்ணெயில் நல்லா பொரிஞ்சு வரும்போது ஒரு 6 வத்தல், அதாவது காஞ்ச மிளகாய் வத்தல் எடுத்து இதில் சேர்த்துக்குருவோம். இது காரத்துக்காக. இப்போ இந்த வத்தல் எல்லாமே நல்லா பொரிஞ்சு வந்த உடனே அடுத்ததாக ஒரு 2 பெரிய சைஸ் பூண்டு எடுத்து அதை உடச்சி இந்த மாதிரி சின்ன சின்ன பல்லுகளாக நம்ம சேர்த்துருக்குறோம். இந்தளவு பூண்டு சேர்த்தாலும் நமக்கு பூண்டு ஸ்மெல் அடிக்காது. ஒரு வேளை உங்களுக்கு அதிகமாக தெரியுது அப்படின்னா கொஞ்சம் பூண்டை கூட குறைச்சி சேர்த்துக்கலாம். இப்போ இது எல்லாமே நல்லா வதங்கி வந்துருச்சு. இந்த நேரத்தில் ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு புளி சேர்த்துக்குருவோம். அந்த புளி சேர்த்து மறுபடியும் இது எல்லாத்தையுமே ஒன்றா நல்லா வதக்கி விட்டுறலாம். இப்போ இது எல்லாமே நல்லா வதங்கி வந்த உடனே இதில் ஒரு அரை மூடி அளவுக்கு தேங்காய் எடுத்து நம்ம துருவி வச்சுருக்குறோம். இந்த தேங்காயை அப்படியே இதில் போட்டுக்கலாம். போட்டு இது எல்லாத்தையுமே நல்லா ஒன்றா கலந்து விட்டுருவோம். இப்போ இந்த தேங்காய் எல்லாமே அந்த இருக்கிற எண்ணெயிலே நல்லா வதங்கி வரட்டும். இருக்கிறத அப்படியே நல்லா கலந்து விட்டுறலாம். இப்போ இந்த சட்னிக்காக உப்பு ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்குறோம். இதுவே போதுமானது தான். இப்போ நம்ம சேர்த்த தேங்காய் எல்லாமே ரொம்ப கருத்துறாத அளவுக்கு அப்படியே வதக்கி விடுவோம். லேசாக நமக்கு பொன்னிறமாக கிடைச்சாலே போதுமானது. அந்தளவுக்கு வதக்கிட்டு அப்படியே நிப்பாட்டிடலாம். இப்போ நமக்கு கரெக்டான அந்த கலருக்கு பொன்னிறமாக வந்துருச்சு. இந்த டைமில் எடுத்து ஒரு 5 நிமிஷம் நல்லா ஆற வச்சு இதை ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்குருவோம். மிக்ஸி ஜாரில் சேர்த்த எல்லாத்தையுமே இந்த மாதிரி நல்ல ஒரு பேஸ்ட் பதத்துக்கு அரைச்சி எடுத்துக்கிட்டோம்னா நமக்கு ஒரு சூப்பரான சட்னி தயாராகிருச்சு. இந்த சட்னிக்கு எப்போதும் போல் நம்ம தாளித்து போட்டுருவோம். அப்போ தான் நல்லா மணமாக இருக்கும். சட்னி ரெடி பண்ணி முடித்த உடனே ஆல்ரெடி 10 நிமிஷம் கணக்கு ஆயிடுச்சு. இப்போ நம்ம மாவு எடுத்து பார்ப்போம். மாவு இன்னும் கொஞ்சம் லேசாக தண்ணி பதமாக இருக்கிறதுனால எக்ஸஸாக ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு சேர்த்து நம்ம எல்லாத்தையும் பிசைஞ்சு விட்டுக்குருவோம். அப்போ தான் நமக்கு எடுத்து போடுறதுக்கு சரியாக இருக்கும். இப்போ மாவு நமக்கு கரெக்டான பதத்துக்கு வந்துருச்சு. எண்ணெயும் ஒரு பக்கம் நல்லா சூடாயிருச்சு. இந்த டைமில் கொஞ்சம் குட்டி குட்டியாக எடுத்து சின்ன சின்னதாக நம்ம போட ஆரம்பிச்சிடலாம். எண்ணெயில் போடும்போது கொஞ்சம் தள்ளி தள்ளியே போடுங்க, இல்லைனா ஒட்டிக்கிறோம் ஒன்று ஒன்றா. அடுப்பை ஒரு மிதமான சூட்லேயே வச்சுக்கிறணும். ஏன்னா அதிக சூடு இருந்தது அப்படின்னா நம்ம எடுத்து போடுற போண்டா எல்லாமே ரொம்பவே முருகி வர ஆரம்பிச்சிரும். இப்போ நம்ம குட்டி குட்டியாக எடுத்து போட்ட அந்த போண்டா எல்லாமே நல்லா வந்துட்டுருக்குது. நம்ம ஃபஸ்ட்டு எண்ணெயில் எடுத்து போட்ட உடனே நுரை அதிகமாக இருக்கும். கொஞ்சம் கொஞ்சமாக அந்த போண்டா எல்லாமே வேக ஆரம்பித்த உடனே அந்த நுரை கொஞ்சம் கொஞ்சமாக அடங்க ஆரம்பிச்சிரும். இந்த போண்டாவை ஒன்று ஒன்றாலாம் நம்ம திருப்பி விட முடியாது. அதனால் கரண்டியை வச்சு மொத்தமாகவே அப்படியே புரட்டி விட்டுக்கிட்டே இருக்கணும். இப்போயே பார்த்தீங்கனாலே அந்த போண்டா தெரியும். கொஞ்சம் நல்லா ப்ரௌன் கலரில் நல்லா சூப்பராக வந்திருக்கு. இந்த நுரை எல்லாமே கொஞ்சம் அடங்கின உடனே அந்த போண்டா எல்லாத்தையுமே நம்ம அரித்து வெளியில் எடுத்துடலாம். இப்போ பாருங்கள், நமக்கு ஒரு சூப்பரான குட்டி குட்டி போண்டா ரெடி ஆயிடுச்சு. இந்த போண்டாவை பிச்சு பார்க்கும்போது அவ்வளோ அருமையாக சூப்பராக கிறிஸ்பியாக இருந்தது. அந்த சட்னி தொட்டு சாப்பிடும்போது செம டேஸ்ட்டு.
ஈவினிங் டைமில் ஸ்கூல் விட்டு வந்த உடனே உங்கள் குழந்தைகளுக்கு இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு கொடுத்தீங்க அப்படின்னா கணக்கே இருக்காது. அவங்க பாட்டுக்கு சாப்பிட்டுக்கிட்டே இருப்பாங்க. நமக்கும் ஈவினிங் டைமில் அவங்களுக்கு பிடிச்ச ஒரு ஸ்நாக்ஸை செஞ்சு கொடுத்த ஒரு திருப்தியும் இருக்கும். நீங்கள் இன்றைக்கே இந்த போண்டாவை ரெடி பண்ணி சாப்பிட்டு பார்த்துட்டு உங்களுக்கு டேஸ்ட் எப்படி இருந்ததுன்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். அடுத்து ஒரு சூப்பரான வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்யூ.